ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அஞ்சனா. வெல்கம் டு அஞ்சனா சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th என்சிஆர்டியோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.2ல ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். A pen stand made up of wood is in the shape of cuboid with four conical depression to hold the pen. ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்கு. அது எதால செஞ்சிருக்காங்க? வுட்டால செஞ்சிருக்காங்க. அது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க? கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு பென் ஸ்டாண்ட். பென் வைக்கிற அந்த ஹோல் என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க? கோன் ஷேப்ல. ஒரு பென் ஸ்டாண்ட் கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. அதுல 4 கோனிக்கல் டிப்ரெஷன் டு ஹோல்ட் த பென். அப்படின்னா இங்க நமக்கு ஃபிகரும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிகர்ல பாருங்க, பென் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த பென் ஸ்டாண்ட் என்ன ஷேப்ல இருக்கு? கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. இதுல கியூபாய்ட்ல டாப்ல பார்த்தோம்னா 4 கோனிக்கல் டிப்ரெஷன். இந்த பென்னை ஹோல்ட் பண்றதுக்கான டிப்ரெஷன் கோன் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ல இந்த பென் ஸ்டாண்ட் என்ன ஷேப்ல இருக்கு? கியூபாய்டும் இருக்கு, கோன் ஷேப்பும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது. பென் ஸ்டாண்ட் கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. பென்னை நம்ம ஹோல்ட் பண்ற இடம் வி ஷேப்ல இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த டிப்ரெஷன்ல பென்னை நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். அந்த டிப்ரெஷன் கோன் ஷேப்ல இந்த வி ஷேப்ல என்ன பண்ணிருக்காங்க? 4 கோனிக்கல் டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கிவன் தான். The dimension of the cuboid are 15 cm by 10 cm by 3.5 cm. அது என்ன 15 cm, 10 cm by 3.5 cm னா முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க? cuboid. அப்ப cuboidக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கும்? length, length, breadth and height. அப்ப ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கிறது என்னது? length, செகண்ட் கொடுத்திருக்கிறது breadth, so தேர்டா கொடுத்திருக்கிறது height. so அது given கொடுத்தாங்க. so next given வந்து radius of each of the depression. டிப்ரெஷன்னா அது என்னது? கோன் ஷேப்பை டினோட் பண்ணுது. கோனோட ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 0.5 சென்டிமீட்டர். அந்த டெப்த் இஸ் 1.4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வுட் இன் த என்டையர் ஸ்டாண்ட். சி ஃபிகர் 12.16. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இந்த பென் ஸ்டாண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த பென் ஸ்டாண்ட் எதால மேட் ஆயிருக்கு? வுட்டால. அதான் வால்யூம் ஆஃப் வுட் இன் என்டையர் ஸ்டாண்ட். இந்த ஃபுல் ஸ்டாண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? கியூபாய்ட் ஷேப்பும் கோன் ஷேப்பும் இருக்கு நமக்கு. ஓகே. இந்த வுட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்பனா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஏன்னா இந்த வுட்டோட ஷேப்பே என்னவா தான் இருக்கு? கியூபாய்டு தான். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுல டாப்ல பாத்தீங்களா? அங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த கியூபாய்டுல இருந்து கோன் ஷேப்ல, வி ஷேப்ல கட் பண்ணி வெளிய எடுத்திருக்காங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்? பென்ன ஹோல்ட் பண்ண முடியும். அப்ப கியூபாய்ட் ஷேப்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 4 வி ஷேப்ல கோன கட் பண்ணி வெளிய எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பென்ன ஸ்டாண்டா நிப்பாட்டுறது. அப்ப நமக்கு ஃபார்முலா எப்படி வரும்? வால்யூம் ஆஃப் கோன் யூஸ் பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும்? கியூபாய்ட்ல இருந்து என்ன ஆயிருக்கு? இந்த வுட்ல இருந்து கோன் ஷேப்ப என்ன பண்ணிருக்காங்க? கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்பனா என்ன ஆயிருச்சு? கியூபாய்ட் ஷேப்ல இருந்து வெளிய போயிருச்சு. என்ன ஷேப் வெளிய போயிருக்கு? வால்யூம் ஆஃப் கோன் ஷேப் வெளிய போயிருக்கு. எத்தன வாட்டி போயிருக்கு? 1, 2, 3, 4. 4. ஃபார்முலா எப்படி வரும்? வால்யூம் ஆஃப் வுட்டோட ஃபார்முலா என்ன வரும்? இந்த என்டையர் வுட்டுக்கு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்ல இருக்கு? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அடுத்து இந்த கியூபாய்டுல இருந்து என்ன ஷேப் வெளிய போயிருக்கு? கோன் ஷேப்ல. எத்தன? 4. அப்ப -4 வால்யூம் ஆஃப் கோன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த சம்முக்கு வால்யூம் ஆஃப் வுட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அத எழுதிரலாம் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் வுட் தான நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் வுட். என்ன ஷேப் இருக்கு? வால்யூம் ஆஃப் வுட் வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஷேப். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. இந்த கியூபாய்டு ஷேப்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 4 கோன் ஷேப்ப கட் பண்ணிருக்காங்க. அப்ப -4 இன்டு என்ன ஷேப்ப கட் பண்ணிருக்காங்க? வால்யூம் ஆஃப் கோன். அப்ப அத எழுதலாம். வால்யூம் ஆஃப் கோன். இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கியூபாய்ட கண்டுபிடிச்சு -4 வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சா ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வால்யூம் ஆஃப் வுட் கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 பை 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிச்சு 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்க்கு வால்யூம் ஆஃப் வுட் இன் த என்டையர் ஸ்டாண்ட். என்டையர் ஸ்டாண்டுக்கு வால்யூம் ஆஃப் வுட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம எழுதியாச்சு. இப்போ தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு கண்டுபிடிக்கலாம். தென் வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்னது? லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஓகே. வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட லென்த், பிரெத், ஹைட் குடுத்துருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 15 சென்டிமீட்டர். பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 3.5 சென்டிமீட்டர். இத மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ இத மல்டிப்ளை பண்ணா 15 இன்டு 10 இன்டு 3.5. ஸோ 15 இன்டு 10 150 இன்டு 3.5. ஸோ பாயிண்ட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 0 வேண்டாம். 15 இன்டு 35 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 525 வரும். ஸோ இங்க 0 இருக்கு. அந்த 0வ ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட். அப்ப ஆன்சர்ல என்ன பண்ணணும்? 1 டிஜிட்க்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வைப்போம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா என்ன பண்ணலாம்? அத நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்படியே லீவ் பண்ணிட்டு இத எடுத்துக்கலாம். 525ன்னு எழுதிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 525. என்ன கண்டிப்பா போடணும்? யூனிட்ஸ் போட மறந்துடக்கூடாது. சென்டிமீட்டர் கியூப். ஓகே. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் கோன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எதால மல்டிப்ளை பண்ணணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 2 வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா எழுதலாம். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா படி நமக்கு கிவன் என்ன குடுத்திருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் த டிப்ரஷன். இப்போ ரேடியஸ் ஆஃப் கோன். கோனுக்கு எழுதிக்கலாம். கோன் ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு என்னது? 0.5. 0.5 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபிராக்ஷனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த 2 நம்பர டிவைட் பண்ணா 0.5 வரும்? 1/2. ஸோ ஃபிராக்ஷனா எழுதிக்கலாம். ஏன்னா இங்க 2 இருக்கு. பையோட கேன்சல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால 1/2ன்னு ஃபிராக்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கிவன் குடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? ஹைட் குடுத்திருக்காங்க. அத எழுதிக்கலாம். 1.4 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா எழுதலாம். வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ரேடியஸோட வேல்யூவும் கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க. ஹைட்டோட வேல்யூ கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளை தான் பண்ண போறோம். 1/3 பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 0.5. அத ஃபிராக்ஷனா சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்பனா 1/2. எத்தனை டைம்ஸ் போடணும்? 2 டைம்ஸ் போடணும். 1/2 இன்டு 1/2 இன்டு அடுத்து ஹைட்டோட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க? 1.4. இப்ப ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எத கேன்சல் பண்ணலாம்? டேபிள் 2 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். ஹியர் 1, ஹியர் 11. நெக்ஸ்ட் எத கேன்சல் பண்ணலாம்? இங்க டினாமினேட்டர்ல 7 இருக்கு. இங்க நியூமரேட்டர்ல 1.4. 1.4னா 14 தானே. நம்ம எதுல கேன்சல் பண்ணலாம்? 7 டேபிள்ல 14 வரும். ஹவ் மெனி டைம்ஸ்? 2 டைம்ஸ். பாயிண்ட் இருக்கிறதுனால எப்படி வரும்? 0.2ன்னு வரும். ஸோ இங்க கேன்சல் பண்ணா 1. ஸோ வேற ஏதாவது நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? டினாமினேட்டர்ல இங்க 2 இருக்கு. இங்க நியூமரேட்டர்ல 0.2. பாயிண்ட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். 2 தான். இங்க 2, 2னா எப்படி கேன்சல் பண்ணலாம்? இங்க 1, இங்க 1 தான். பாயிண்ட் இருக்கிறதுனால எப்படி பண்ணுவோம்? 0.1ன்னு போடணும். ஸோ அவ்வளவுதான். இப்ப பாருங்க என்னென்ன நம்பர்ஸ்லாம் நமக்கு ரிமைனிங் இருக்கு? 1ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு சேம் தான் வரப்போகுது. ஸோ 1 விட்டு ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அத போட்டுடலாம். 11 இன்டு 0.1 டிவைடட் பை 3. ஸோ இந்த 0.1 நம்ம மல்டிப்ளை பண்ணாம எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம்? 1/10ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா 1.1 பாயிண்ட் அகைன் டிவைட் பண்றது நமக்கு என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் வேயா கொண்டு போலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? டெசிமல ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். எப்படி மாத்திக்கலாம்? 11 இன்டு 1. 1 1/10ன்னு மாத்திக்கலாம். அப்ப கீழ வந்துருமா? 3 இன்டு 10. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆயிடும்? 11/13 சேஞ்ச் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ வால்யூம் ஆஃப் கோன நம்ம இப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பண்ண வேண்டாம். ஏன்? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது பண்ணிட்டு நம்ம இத என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன இப்படியே வச்சிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கோனோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? 11/13னே வச்சுக்கலாம். 11/30 சென்டிமீட்டர் கியூப்னே வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எங்க? ஃபர்ஸ்ட்டே ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? வால்யூம் ஆஃப் வுட்க்கு ஃபர்ஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் மைனஸ் 4 இன்டு வால்யூம் ஆஃப் கோன். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் வுட் எழுதிக்கலாம் அந்த ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் வுட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் கோன். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 525 மைனஸ் 4 இன்டு 11/30. ஓகே. இப்போ இங்க நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்.
34. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா ஹியர் 2 டைம்ஸ் ஹியர் 30 எப்போ 2 டேபிள்ல வரும்? 15 கரெக்ட். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அடுத்து எழுதலாம். 525 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 11 22 by 15. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 15ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்? 525 பண்ணணும். பிக்கர் நம்பரா போகும். பிக்கர் நம்பர்ல இருந்து 22வை என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணிட்டு அகைன் 15ஆல டிவைட் பண்றது இட் இஸ் டிஃபிகல்ட். அதனால என்ன பண்ணிடலாம்? 22 டிவைடட் பை 15. இது சின்ன நம்பரா இருக்கா? ஸோ இந்த சின்ன நம்பரை டிவைட் பண்ணிட்டு சம்திங் நமக்கு பாயிண்ட்ல வரப்போகுது. அதை மைனஸ் பண்ணிடலாம். ஈஸியா சப்ராக்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 22 by 15 என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். என்ன பண்ண போறோம்? 22 here 15 table. How many times? 115s are 15. So minus பண்ணா 7. So 15 ஓட கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கலாம். 70 15 டேபிள்ல வரும். 15 டேபிள்ல வருமா? நோ வராது. 60 தான் வரும். 60 how many times வரும்? 4 times. 4 15s are 60. So again minus பண்ணா here 10. So 15 ஓட கம்மியா இருக்கு. ஒரு தடவை பாயிண்ட் வச்சாச்சு. அப்ப என்ன ஆட் பண்ணிக்கலாம்? 0. 100 வந்திருக்கு. 100 வருமா? 100 வராது. 15 டேபிள் இதான் வரும். How many times? 6 15s are 90. So again minus பண்ணோம். minus பண்ணா 10. So பாயிண்ட் இருக்கு. So 0 ஆட் பண்ணலாம். again the process வந்து என்ன ஆகும்? ரிப்பீட் தான் ஆகும். 6. So minus பண்ணா here 10. again 0 சேர்க்கணும். அப்ப வேல்யூ என்ன போய்க்கிட்டே இருக்கு? 1.466ன்னு என்ன ஆகுது? போய்க்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்? ஸோ ரிப்பீட்டேஷனா போய்க்கிட்டே இருந்தா நம்ம எப்படி அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்? ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்? 1.47ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண ஆன்சர் இப்போ நம்ம இங்க எழுதலாம். 525 மைனஸ் 22 by 15 இருந்துச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு? 22 by 15 நம்ம என்ன பண்ணியாச்சு? டிவைட் பண்ணியாச்சு. ஸோ அதோட ஆன்சர் எழுதலாம். என்ன ஆன்சர்? 1.47. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது பிகர் நம்பரை மேலே போடணும். 525 நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா ஒன்ஸ் பிளேஸை போடுங்க. 1.47 கரெக்ட். ஸோ இப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ மேலே எந்த நம்பருமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0 பிகாஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 கூட இருக்கலாம். அதனால நெக்லெக்ட் பண்ணி என்ன எழுதிருப்பாங்க? 525. இது அஃபெக்ட் ஆக போறது இல்லை. இப்போ மேலே 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பாரோ பண்ணலாம். 10 ஹியர் 9 ஹியர் 4. ஸோ 10ல 7 போயிடுச்சுன்னா 3. இங்கே 9ல 4 போயிடுச்சுன்னா 5. ஹியர் பாயிண்ட் அகைன் 3 2 அப்படியே போட்டுடலாம் 5. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஸோ ஆன்சர் என்ன? 523.53 தான் நமக்கு ஆன்சர். இதோட வால்யூம் ஆஃப் வுட். ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கு? 5 இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? +1 சேர்த்துக்கலாமா? இப்போ 524ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். கீழே நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம். வால்யூம் ஆஃப் வுட். வால்யூம் ஆஃப் வுட்டோட ஆன்சர் என்னது? 524 அப்ராக்சிமேட்லி. என்ன போட மறந்துடக்கூடாது? யூனிட்ஸ். எல்லா ப்ராப்ளமும் ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது என்ன பண்ணணும்? கண்டிப்பா என்ன போடணும்? யூனிட்ஸ் போடணும். ஃபைனல் ஆன்சர் மட்டும் இல்ல. எதுக்கு போடணும்? வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு நம்ம எழுதுற கண்டுபிடிக்கிறோமா? அதுக்கும் சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுறணும். வெறும் பிளாங்கா 11/13 விட்டுறாதீங்க. ப்ராப்பரா எழுதுங்க. ஸோ ஹியர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரை அவங்க என்ன பண்றாங்க? கிவன் எல்லாமே டைரக்டா கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த பென் ஸ்டாண்ட்ல என்ன ஷேப் இருக்கு? கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. 4 பென்னை ஸ்டாண்ட் பண்றதுக்கு கோன் ஷேப்ல கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. அதனால -4 வால்யூம் ஆஃப் கோன். கியூபாய்ட் வால்யூம் ஆஃப் கோன் கிவன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணா டைரக்ட் ஆன்சர் வந்துரும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.